நேயர்களுக்கு வணக்கம். இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு KSR சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதலாவதாக இன்றைய நிகழ்ச்சியில் எரிசக்தி துறையில் இந்தியாவின் பங்கு என்ற தலைப்பில் கேட்போம். நிகழ்ச்சியை வழங்குவோர் திரு கண்ணன் அவர்களின் நிகழ்ச்சியை இப்போது கேட்போம். நேயர்களே, இப்ப நாம கேட்கலாம் எரிசக்தி துறை குறித்த ஒரு பார்வை. எரிசக்தி நுகர்வுல சீனா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியா உலகின் 3வது பெரிய நாடா இந்தியா திகழ்கிறது. என்ன ஆதாரம்னு பார்த்தா 2016 HA புள்ளியியல் ஆய்வுல தான் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. இப்படி எரிசக்தி நுகர்வுல உலகத்தின் 3வது பெரிய நாடா நம்ம இந்தியா இருந்த போதிலும் இங்க அதிக அளவிலான எரிசக்தி ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இறக்குமதி செய்யப்பட்ட எரிசக்தியை அதிக அளவுல நாம நம்பி இருக்கிறோம். இதனால அது நிலையான தன்மையை பாதிக்கிறதோட எரிசக்தி விலைகள்ல ஏற்ற இறக்கத்தையும் ஏற்படுத்துது. மேலும் எரிசக்தி பாதிப்பிலையும் பெரும் இடர்பாட்டை ஏற்படுத்துது. 8-9% பொருளாதார வளர்ச்சியை எட்டுவதற்கான எரிசக்தி தேவைகள் மற்றும் மக்களின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்யறதும் ஒரு பெரிய சவாலா தான் இருக்கு. எரிசக்தி தேவை அதிகரிப்பதை கட்டுப்படுத்தும் வகையில, எரிசக்தி திறனை அதிகரிக்கும் வகையில நீடித்த முயற்சிகள் இதற்காக தேவைப்படுது. மேலும் இயன்ற வரையில உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிச்சு அதன் மூலமா இறக்குமதிகளை நியாயமான அளவுல வைக்கணும். எரிசக்தி தேவைக்கான வளர்ச்சியை கட்டுக்குள்ள வைக்கிறது தான் உற்பத்திக்கான எரிசக்தி தேவையையும் விளக்க கூட்டம், வெப்பமூட்ட, குளிரூட்ட மற்றும் போக்குவரத்துக்கான எரிசக்தி தேவைக்கான வளர்ச்சியை கட்டுக்குள்ள வைப்பதுங்கிறது உற்பத்திக்கான எரிசக்தி தேவையையும் விளக்கு எரிய வைக்கிறதுக்கு, வெப்பமூட்டுறதுக்கு, குளிரூட்டுறதுக்கு, அப்புறம் போக்குவரத்துக்கான நேரடி இறுதி நுகர்வையும் கணக்குல எடுத்துக்கிட்டு நம்மளோட ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில எரிசக்தி தேவையின் தீவிரத்தை குறைக்கிறதுல நமது திறனை சார்ந்திருக்கு. எரிசக்தி தீவிரத்துல பெட்ரோலிய துறைக்கு ஒரு சிறப்பு தொடர்பு இருக்குது. ஏன்னா 2011-2012 73% இருந்த நம்மளுடைய இறக்குமதியை சார்ந்து இருக்கும் நிலையானது 12ஆம் திட்ட காலத்தின் இறுதியில, அதாவது 2016-17 80% அதிகரிக்கும்னு தெரியுது. பெட்ரோலியம் பயன்படுத்தும் பல்வேறு இடங்கள்ல அதுக்கு பதிலா நாம வேற இதர எரிபொருட்களை பயன்படுத்த முடியாதுங்கிற உண்மை இதற்கு மேலும் வலு சேர்க்குது. வாகனங்களின் எரிபொருள் திறனை, குறிப்பா கனரக வாகனங்களின் எரிபொருள் திறனை அதிகரிக்க செய்ய வேண்டுங்கிறது இந்தியாவில மிக முக்கியமான விஷயமா இருக்கு. நம்ம நாட்டின் பொருளாதாரத்தை நாம சீரா பராமரிச்சு வந்துகிட்டு இருந்த போதிலும் முதன்மையான எரிசக்தி நுகர்வு குறைவதற்கான வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்றாங்க. 2015ஆம் ஆண்டுல இந்தியாவில் முதன்மை எரிசக்தி நுகர்வு வளர்ச்சி முந்தைய ஆண்டுகளோட நாம ஒப்பிடும்போது 5.2% இருந்த வளர்ச்சி நிலையில சீனா, அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள்ல வளர்ச்சி விகிதம் முறையே 1.2, 19, 3.3 மற்றும் 12% இருந்தது. பெட்ரோலியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் 2015ஆம் ஆண்டுல வரலாற்றிலேயே அதிகமா சுமார் 1% உயர்வை நாம சந்திச்சோம். இது உலகம் முழுவதும் காணப்படும் போக்காக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படும் போது எரிவாயுவின் பங்களிப்பும் அதிக அளவில் இருக்கிறதாலையும் விற்பனை செய்யப்படுவதாலையும் அதன் சுற்றுச்சூழலுக்கு உகந்த இயல்புனாலையும் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. சர்வதேச எரிசக்தி முகமையினுடைய விதிமுறைகளை தொழில்துறைகள் பின்பற்றினா உலகளாவிய எரிசக்தி கலவையில எரிவாயுவின் பங்கு தற்போது இருக்கக்கூடிய 23%-லிருந்து 2035ஆம் ஆண்டுல 25% உயர்ந்து நிலக்கரியின் பங்களிப்பையும், அதாவது 24%, அதையும் விஞ்சி எண்ணெய்க்கு அடுத்தபடியா 27% இருக்கக்கூடிய எண்ணெய்க்கு அடுத்தபடியா அதிக அளவுல பயன்படுத்தப்படும் முதன்மையான எரிசக்தி ஆதாரம் அப்படிங்கிற நிலையை நாம எட்டுவோம். 2012ஆம் ஆண்டு வெளியீடு ஒன்றுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உலகம் எரிவாயுங்கிற பொற்காலத்துக்குள்ள நுழைவதாக சர்வதேச எரிவாயு முகமை சொல்லியிருக்கு. இயற்கை எரிவாயுல மரபுசாரா எரிவாயுவின் பங்களிப்பு 2010ஆம் ஆண்டுல இருந்த 14% அளவுல இருந்து 2035ஆம் ஆண்டுல 32% உயரும். இதே மாதிரி
எரிவாயுவுக்கான வழக்கமற்ற ஆதாரங்கள் மேல, குறிப்பா ஷெல் எரிவாயுவுக்கு இந்தியாவுல சிறப்பு தொடர்பும் இருக்கு. உள்நாட்டு எரிசக்தி விநியோகத்தை அதிகரிக்க செய்ய, இந்த எரிசக்திக்கான ஆதாரத்தை பெறுவதற்கான நவீன தொழில்நுட்பங்களை பெறுவதற்கு, ஒரு இணக்கமான கொள்கையை உருவாக்குவதற்கு, கொள்கைகளை திட்டமிடுவதற்கான குழு உறுதியேற்றிருக்கான். மரபுசாரா எரிவாயு ஆதாரத்துல உலகளாவிய போக்குகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மரபுசாரா ஆதாரங்கள்ங்கிறது இதர ஆதாரங்கள்ல இருந்து உற்பத்தி செய்யறதை விட அதிக முயற்சிகள் தேவைப்படும் தேக்கங்களா இருக்கு. அவற்றின் குறிப்பிடத்தக்க இயற்கையான சூழ்நிலைக்கு ஏற்ப அவற்றுக்கு சிறப்பான தொழில்நுட்பமும் தேவைப்படுது. பாரம்பரியமா எரிவாயு ஆதாரங்கள் தான் மரபு சாராதவையா வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். நிலக்கரி படுகை மீத்தேன் CPM, நிலக்கரி சுரங்க மீத்தேன் CMM, ஷேல் எரிவாயு, டைட் எரிவாயு, உலகளாவிய எரிவாயு தேவை 2010 மற்றும் 2035 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்துல 50% அளவுக்கு அதிகரிக்க இருக்கு. இதுல 2035 ஆண்டுல 1/3 ஒரு பகுதி மரபுசாரா ஆதாரங்களிலிருந்து கிடைக்கும்னு தெரிய வருது. சர்வதேச அளவுல கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால வரைக்கும் எரிசக்தி எதிர்கொள்வதில் மரபு எரிசக்தி முக்கிய பங்கு எதையும் வகிக்கல. அமெரிக்காவுல ஷெல்லிலிருந்து எரிவாயு உற்பத்தி செய்வது விரைவா அதிகரித்ததை தொடர்ந்து உலகளாவிய அளவுல மரபுசாரா எரிவாயு ஆதாரங்கள் மேல ஆர்வம் ஏற்பட்டுச்சு. அமெரிக்காவில் கடந்த 2000வது ஆண்டுல உற்பத்தியே இல்லை அப்படிங்கிற நிலையிலிருந்து 2010 ஆண்டுல, அதாவது 10 வருஷம் கழிச்சு, ஷெல் எரிவாயு உற்பத்தி 23% அளவை எட்டிடுச்சு. அதோட 2035 ஆண்டுல மொத்த இயற்கை எரிவாயு உற்பத்தியில பாதியா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதர மரபுசாரா எரிவாயு ஆதாரங்களான முக்கியமா நிலக்கரி படுகை, மீத்தேன் மற்றும் டைட் எரிவாயு ஆகியவற்றோட அனைத்து மரபுசாரா எரிவாயு ஆதாரங்களிலிருந்து கிடைக்கும் உற்பத்தி 2035 ஆண்டுல அமெரிக்காவில் 70% இருக்கும். இந்த புதிய எரிவாயு ஆதாரம் உருவாகி இருப்பது அமெரிக்கா எரிவாயு இறக்குமதியாளர் என்ற நிலையிலிருந்து எரிவாயு ஏற்றுமதியாளர் என்ற நிலையை உருவாக்கி இருக்கு. ஷெல் எரிவாயு தவிர இதர மரபுசாரா எரிவாயு ஆதாரங்கள் குறித்து இந்தியா நல்ல விதமான தகவலை தான் தெரிஞ்சு வச்சிருக்கு. உலகம் முழுவதும் பல்வேறு வகையான படிம பாறைகள்ல இயற்கை எரிவாயு படிஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு மணல் கற்கள், சுண்ணாம்பு கற்கள், ஷெல்கள்ல இந்த இயற்கையான எரிவாயு இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மணல் கல்பாறைகள்ல பெரும்பாலும் உயர் அளவிலான ஊடுருவும் திறன் இருக்குங்கிறதுனால அந்த பாறைகள் இருக்கக்கூடிய சிறிய துளைகள் மூலம் இணைக்கப்பட்டிருக்கிறதால அவற்றின் மூலம் பாறைகள் இருக்கக்கூடிய எரிவாயு எளிதா வெளியே வர முடியும். இதற்கு நேர்மாறா ஷேல் பாறைகள் இருக்கக்கூடிய எரிவாயு தேங்கி பெரிய அளவுல பாறை முழுவதும் தேங்கி இருக்கிற போதிலும் மிக குறைந்த அளவிலேயே ஊடுருவுங்கிறதுனால எரிவாயு உற்பத்தி செய்யறதுல நிறைய குழப்பமும் அதிக பொருட்செலவும் இருக்கும்னு சொல்றாங்க. கிணற்று துளைகளை சுற்றி செயற்கையா அதிக அளவுல முறிவுகளை ஏற்படுத்துவதற்கு ஹைட்ராலிக் பிராக்சரிங் தொழில்நுட்பத்துல ஏற்பட்ட நவீன மேம்பாடுகள் காரணமா சமீப ஆண்டுகள்ல ஷேல் எரிவாயு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. படிம படுகையில ஷேல் இருப்பதோட துளையிடப்படும் கிணற்றுல அது 80% அளவுக்கு இருக்கும். இதன் காரணமா இயற்கை வளமிக்க ஷேல்கள் உலகின் பெரும்பாலான பகுதிகளில் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எந்த ஷேல்கள்ல எரிவாயு அல்லது எண்ணெய் அல்லது இரண்டும் கலந்துருக்குங்கிறத போதுமான அளவு தெரிஞ்சுக்கிறது தான் போதுமான அளவுக்கு புவியியல் வரலாறு நமக்கு தெரிவிச்சிருக்கு. இருந்த போதிலும் ஏராளமான கிணறுகள் தோண்டப்பட்டு சோதனைகள் நடத்தப்படும் வர வாய்ப்புள்ள மண்டலத்தில் இருக்கக்கூடிய எரிவாயுவின் அளவு, அதன் விகிதாச்சாரம் தொழில்நுட்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஏற்றதா இருக்குதா அப்படிங்கறத தெரிந்து கொள்ள முடியும். எரிவாயுவில் இருக்கக்கூடிய ஆவியின் அளவு பொருளாதார ரீதியான உற்பத்தியில ஏற்படக்கூடிய முக்கிய பாதிப்புகளை கொண்டு குறிப்பிடத்தக்க அளவுக்கு மாறுபடலாம். எரிசக்தி சந்தைகள்ல இந்த ஆவிகளுக்கு உயர் விலை கிடைக்கும். ஷேல் எரிவாயு உற்பத்தியை பொருளாதார ரீதியா சாத்தியமானதா ஆக்கும் வகையில அம்சங்கள் இப்ப வந்திருக்கு. கிடைமட்ட தோண்டல்ல தொழில்நுட்ப மேம்பாடுகள், ஹைட்ராலிக் பிராக்சரிங், உலகளாவிய சந்தையில இயற்கை எரிவாயு விலை உயர்வு. கிடைமட்ட தோண்டல் மற்றும் ஹைட்ராலிக் பிராக்சரிங் ஆகியவை அமெரிக்காவில் தினசரி உற்பத்தி விலையை மேம்படுத்தி இருப்பதோட தனிப்பட்ட கிணறுகள்ல இருந்து கிடைக்கும் மொத்த மீட்பை 54% அளவுக்கு உயர்த்தி இருக்கு. மேலும் பெரிய நாடுகள்ல ஷேல் எரிவாயு உற்பத்திக்கான வாய்ப்புகளையும் நாம தெரிஞ்சுக்கலாம்.
அமெரிக்கா எரிசக்தி தகவல் நிர்வாகத்தின் ஜூன் 2003 அறிக்கையின்படி உலகம் முழுவதும் ஷேல் எரிவாயு ஆதாரங்கள் 7576 ட்ரில்லியன் கன அடியாகவும் உலகம் முழுவதும் 48 நாடுகள்ல இவை இருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கு. மேலும் தொழில்நுட்ப ரீதியா மீட்கப்படக்கூடிய ஷேல் எரிவாயுவில் சீனா முதலிடத்துல இருக்கான். சீனாவுக்கு அடுத்தபடியா 2வது இடத்துல அமெரிக்காவும் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டுடுச்சு. சீனாவுக்கு அடுத்தபடியா இருந்த அமெரிக்கா இப்ப 4வது இடத்துக்கு போயிருக்கு. அமெரிக்காவில் மொத்த அந்நிய முதலீடுகள்ல கூட்டு நிறுவனங்கள்ல சீனாவின் முதலீடு 20% இருக்கு. இது சீனாவுக்கு மதிப்புமிக்க நிபுணத்துவத்தை அளிச்சிருக்கிறதுனால அந்த நாடு அதனை தன்னுடைய உள்நாட்டு உற்பத்திக்கு பயன்படுத்தி அது மூலமா மேம்பாட்டு செலவுகளை குறைக்கலாம். தொழில்நுட்ப ரீதியா மீட்கப்படக்கூடிய ஷெல் எரிவாயு ஆதாரங்களை கொண்ட முன்னணி நாடுகள் என்னன்னு பார்ப்போம். 2012 ஷெல் எரிவாயு ஆய்வினை ஊக்குவிக்க சீன அரசு 4 ஆண்டு 1 மில்லியன் பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட்டுக்கு $1.80 அளவுக்கு சீன நிறுவனங்களுக்கு மானிய திட்டத்தை அறிவிச்சு ஷெல் எரிவாயு வர்த்தக ரீதியா தயாரிக்க உதவிச்சு. 2015 ஆண்டு மத்தியில இந்த மானியங்கள் 2020 வரை குறைந்த விதத்துல நீட்டிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஷெல் எரிவாயு ஆய்வுல என்ன சவால்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். இதர எரிவாயு ஆதாரங்களை ஆய்வு செய்யறதை விட ஷெல் எரிவாயு ஆராய்ச்சி பெரும் சவால்களை சந்திக்குது. மரபு சார்ந்த எரிவாயு ஆதாரங்கள்ல இருந்து அவை மாறுபட்டதா இருக்குது. அதோட ஷெல் எரிவாயு ஆய்வு முழுவதும் நிலத்தல மேற்கொள்ளப்படுவதாலும் பெரும் சவாலா இருக்கு. தொழில்நுட்ப ரீதியாகவும் இந்த ஆதாரங்கள்ல உற்பத்தி செய்வதுங்கிறது மிகவும் சவால் நிறைஞ்சதுதான். தேக்கங்களின் இறுக்கம் காரணமா இவற்றுக்கெல்லாம் கிடைமட்டமா ஹைட்ராலிக் பிராக்சரிங் தேக்கத்தின் அதிக பகுதிகளை செய்ய வேண்டியிருப்பதோட சில சமயங்கள்ல பல அடுக்கு பிராக்சரிங் மற்றும் அடிக்கடி தூண்டுதலும் தேவைப்படும். முதல் 1-2 ஆண்டுகள்ல ஷெல் எரிவாயு அதிக அளவுல கிடைக்குங்கிறதோட அதுக்கப்புறம் பல ஆண்டுகள்ல அதனுடைய ஓட்டம் மிக மெதுவா தான் இருக்கும். இதுக்காக அதிக எண்ணிக்கையில கிணறுகள் தோண்டப்படணும். மேலும் உள்ளூர் சமூகம், சுற்றுச்சூழல் மற்றும் முயற்சிகளை அதிக அளவுல இதற்காக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஷெல் எரிவாயு உருவாக்கத்தின் பல்வேறு நிலைகள், வாழ்க்கை சுழற்சி, இதனோட தொடர்புடைய இதர விவகாரங்கள்லாம் நாம என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்க போறோம். ட்ரில் பேட் கட்டுமானம் மற்றும் செயல்பாடு, ஹைட்ராலிக் பிராக்சரிங் மற்றும் தண்ணீர் நிர்வாகத்தை முதல் நாம பார்ப்போம். நிலத்தடி நீர் மாசடைதல், ஃப்ளோ அவுட்டுகள் மற்றும் தகர்ப்புகள், தண்ணீர் நுகர்வு மற்றும் விநியோகம், மணல் மேலாண்மை, மேற்பரப்பு நீர் பாதுகாப்பு, வளிமண்டல கசிவுகள், சுகாதார பாதிப்புகள். ஷெல் எரிவாயுவை ஆய்வு செய்யறதுல ஹைட்ராலிக் பிராக்சரிங் பணி மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்குதான். பிராக்சரிங் திரவம் அல்லது பிராப்பலண்ட் உயர் அழுத்தத்தோட தேக்கத்திற்குள்ள செலுத்தப்படுது. கிடைமட்ட ஷெல்கள்ல சிக்கி இருக்கக்கூடிய வாயுவை பெறுவதற்காக ஷெல் எரிவாயு மண்டலங்கள்ல கிடைமட்ட துளை போடப்படுது. உயர் அழுத்த நீரோட மணல் அல்லது செராமிக் பயன்படுத்தப்படுவது ஷெல்களை உடைப்பதற்கு உதவித்துறைகள் திறந்து எரிவாயு கிடைமட்ட கிணறுகளில் வெளியேறுவதற்கு உதவுது. பிராக்சர் செய்யறதுக்கு திரவத்துக்கு இத்தகைய அம்சங்களை அளிக்க ரசாயன கலவைகளும் பயன்படுத்தப்படுது. இது வாழ்வை அதிகரிக்கும் தேக்கங்களில் கலப்படம் என்ற கண்ணோட்டத்தில் உண்டாகிற மணல் மற்றும் பிராக்சர்கள் தான். இந்த பிராக்சர்கள் தவறா போகும்போது ஆழமான மட்டத்துக்கு போய் அதன் காரணமா ரசாயன கலவை ஏற்படும். இந்த பிராக்சர்கள் மூலம் வாயு தப்பிக்கும் அச்சமும் நிலத்தடி நீர் மாசடைவதும் கவலையை ஏற்படுத்தும் அம்சமா இருக்கு. நீர் மாசடையும் முக்கிய கவலையை தவிர ஷெல் எரிவாயு ஆய்வு மற்றும் உற்பத்தியில இதர பல்வேறு சவால்களும் இருக்கு. சில ஆயிரங்கள் முதல் 20,000 கனமீட்டர் வரையிலான அதிகபட்ச தண்ணீர் ஹைட்ராலிக் பிராக்சரிங் செய்ய தேவைப்படும். உள்ளூர் சுற்றுச்சூழல் சவால்கள் மற்றும் பிராக்சரிங் பணிக்கு பின்னர் தண்ணீர் இருப்பு மற்றும் தண்ணீர் விநியோகம் ஆகியவை சுற்றுச்சூழலுக்கு பெரும் அச்சுறுத்தலை தரும். ஷெல் எரிவாயுவுக்கு மரபு சார்ந்த எண்ணெய் மற்றும் எரிவாயுவோட ஒப்பிடுகையில பரந்த நிலம் தேவைப்படுங்கிறதுனால நிலத்தின் மேல பெரும் அழுத்தம் கொண்ட இந்தியா போன்ற நாடுகள்ல இதுவும் ஒரு சவாலா பார்க்கப்படுது. வழக்கமா ஒரு கிணறு 10 சதுர கிலோமீட்டர் பரப்புல இருந்து ஹைட்ரோ கார்பன்களை வறண்டு போக செய்யுங்கிறதுனால 100-500 சதுர கிலோமீட்டர் பரப்புல உரிமம் பெற்ற பகுதி தேவைப்படுங்கிற நிலையில ஷெல்லுக்கு பல மடங்கு கூடுதல் நிலம் தேவைப்படும். 25,000 சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்ட அமெரிக்காவின் மார்சலஸ் ஷேலில் என்ன இருக்குங்கிறதையும் நாம பார்த்தோம். பல அடுக்கு பிராக்சரிங் 10-20 நிலைகள் இருக்கான். கிணறு ஒன்றுக்கு 1000-4,000 டன்
பிராப்பண்டுகள் தேவைப்படும். இத்தனை அதிக அளவு உட்செலுத்தப்படும் போது பூகம்பம் ஏற்படுவதற்கான அச்சமும் இருக்கு. இது ஷேல் ஆய்வுக்கு ஒப்புதல் அளிக்கிறதுல பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கு. அத்தோட சமீபத்திய ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, ஜெர்மனியில இயற்கை எரிவாயு உற்பத்தி கடந்த ஆண்டுல சுமார் 6% அளவுக்கு குறைந்திருப்பதா தெரிவிக்கப்படுது. ஷெல் எரிவாயு மற்றும் ஹைட்ராலிக் பிராக்சரிங் சர்ச்சைகள் மரபு சார்ந்த எரிவாயு உற்பத்தியையும் தடுக்குது. 3 ஆண்டுகளுக்கு மேலா ஷெல் எரிவாயு குறித்த விவாதங்கள் மரபு சார்ந்த எரிவாயு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் ஹைட்ராலிக் பிராக்சரிங் திட்டங்களுக்கு ஒப்புதல் கிடைக்கிறத தடுத்துருச்சான். இதனால ஷெல் எரிவாயு ஆய்வுல ஈடுபடும் ஒவ்வொரு நாடும் போதிய வரன்முறைகளை மற்றும் சுற்றுச்சூழல் தரத்தை திட்டமிட்டு சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் நீண்டகால பாதிப்புகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கணும். இந்தியாவில் தண்ணீர் பற்றாக்குறை ஆதாரமா இருக்கிறதுனால தண்ணீர் தரம் மற்றும் தண்ணீர் இருப்பு ஆகியவற்றை கண்காணித்தல் குறித்து அடிப்படையான ஆய்வுகளை மேற்கொள்ளும் வகையில உள்ளூர் நிறுவனங்களை வலுப்படுத்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் ஷேல் எரிவாயு ஆதாரங்கள் உண்மையான ஆதாரங்கள் நிறைந்த பாறைகளான ஷேல் பாறைகள் தற்போது ஒரு தேக்கமாக அல்லது உற்பத்திக்கான உருவாக்கமா ஆகியிருப்பதை புரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில ஒவ்வொரு ஹைட்ரோ கார்பன் உற்பத்தி நாட்டிலும் வெவ்வேறு அளவுகளில் ஹைட்ரோ கார்பன் கொண்ட ஷெல்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளை நாம தெரிஞ்சுக்கணும். உற்பத்தி அல்லாத படுகைகளில் இருக்கக்கூடிய ஷெல்கள்லையும் ஹைட்ரோ கார்பன் இருக்குங்கிறதுனால அதற்கான வாய்ப்புகளை பரிசீலிப்பது 7 உற்பத்தி படுகைகள் மட்டும் இல்லாம அனைத்து 26 படுகைகள்லையும் வாய்ப்பு உள்ளதுங்கிறது மிக முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு. ஷேல்கள்ல இருந்து எண்ணெய் எரிவாயு உற்பத்தி செய்யறதுக்கு முன்னால அதன் புவியியல் அம்சங்களை தெரிஞ்சுக்கிறது, ஆய்வு அல்லது உற்பத்தி தொடங்குவதற்கு முன்னால அந்த நிறுவனங்கள் ஈடுபட வேண்டுங்கிறது ஏற்கனவே நாம பார்த்திருக்கோம். நில ஆதாரங்கள்ல இருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்விலையும் உற்பத்தியிலையும் இந்தியாவுக்கு நீண்ட அனுபவம் இருக்கு. ஆழத்தில் ஷேல் பாறைகள் இருப்பதும் பெரிய அளவுல 7 உற்பத்தி படுகைகளில் பரவலான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதன் மூலம் தெரியுது. ஷேல் எண்ணெய் எரிவாயு குறித்து உறுதியான கணிப்புகள் இன்னும் இல்லை. மேலும் பல்வேறு முகமைகள் மாறுபட்ட கணிப்புகளை தான் தந்துகிட்டு இருக்காங்க. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் மிக குறைந்த மதிப்பீடா 3 படுகைகள்ல 6.1 TCFன்னு வெளியிட்டிருக்கு. ஜூன் 2003 வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி ஷேல் எரிவாயு இருப்பு 584 TCF ஆகவும் தொழில்நுட்ப ரீதியா மீட்கப்படக்கூடிய ஷேல் எரிவாயு 96 TCF காம்பே, கிருஷ்ணா, கோதாவரி, காவேரி, தாமோதர் பள்ளத்தாக்கு, அப்பர் அசாம், பிரன்ஹிதா கோதாவரி, ராஜஸ்தான் மற்றும் விந்திய பள்ளத்தாக்குகள் இங்கெல்லாம் அந்த அளவுகள்ல TCF இருக்குதான். 2 அமெரிக்க முகமைகள் அளித்த இந்த மதிப்பீடுகளில் காணப்படக்கூடிய பெரும் வேறுபாடுகள் இந்திய நிர்வாகத்தில் இருப்பவர்களை குழப்பத்திற்கு ஆளாக்கி இதுவரைக்கும் தீர்வு காணப்படாம இருக்கு. USEIA அறிக்கை மீட்கக்கூடிய மொத்த ஆதாரங்களை வெளியிட்டதுங்கிறதுனாலையும் இந்த 2 அறிக்கைகளையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. நிரூபிக்கப்பட்ட இருப்புகளிலிருந்து கண்டறியப்படாதது மற்றும் கண்டறியப்பட்டு உருவாக்கப்படாத ஆதாரங்களிலிருந்து பிந்தையது வேறுபடுதுங்கிறது நமக்கு தெரியும். மரபுசாரா எரிசக்தியை பொறுத்த வரைக்கும் உண்மையான கண்டுபிடிப்பு நடைமுறையில இல்ல. இருந்த போதிலும் அது வெறும் மதிப்பீட்டு நடைமுறைதாங்கிறதையும் நாம கவனத்துல எடுத்துக்கணும். இதன் காரணமா கண்டறியப்படாத மற்றும் கண்டறியப்பட்டு உருவாக்கப்படாதது இடையே உள்ள வேறுபாடும் தெளிவில்லாம இருக்கு. இந்தியாவில் தேசிய எண்ணெய் நிறுவனங்கள் அதிக அளவுல நிலப்பரப்பு ஆய்வுகளை கடந்த பல ஆண்டுகளா மேற்கொண்டுகிட்டு வர்றாங்க. உற்பத்தி பகிர்வு ஒப்பந்த நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு அந்த நிறுவனங்களுக்கு தனியார் நிறுவனங்களும் ஆதரவு அளிச்சுக்கிட்டு வருது. அவர்கள் பல ஆயிரம் கிணறுகளை குறிப்பா காம்பே, கேஜி மற்றும் காவேரி படுகைகளை தோண்டி இருக்கிறாங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் எரிசக்தி துறையில் இந்தியாவின் பங்கு என்ற தலைப்பில் கேட்போம். நிகழ்ச்சியை வழங்கியவர் திரு கண்ணன் அவர்களின் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தோம். மேலும் இந்நிகழ்ச்சியை நாங்கள் தயார் செய்ய உதவிய இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றிற்கு KSR சமுதாய வானொலி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.